அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிரபல்யம், ஃபேமஸ் ஆகிறது, இது சிலருடைய ஆசையாக இருக்கிறது. சிலர் இந்த ஃபேமஸை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அப்படின்னு சிலருக்கு நினப்பு இருக்கும். இஸ்லாமிய பார்வையில் அந்த பிரபல்யம், ஃபேமஸுங்கிறது மக்களுக்கு நலவுக்காக வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்கது. அவருடைய பிரபல்யத்தின் காரணத்தினால் அவர் மக்களுக்கு நலவு செய்கிறாரு, அவருடைய பிரபலத்தின் காரணத்தினால் அவர் உதவியாக இருக்கிறாரு, அது வரவேற்கத்தக்கது. அதே அந்த பிரபலியத்தின் காரணத்தினால அவர் மக்களை கெடுக்கிறார் என்றால், அந்த பிரபலியத்தின் காரணத்தினால அடுத்தவர்களுக்கு அநீதி இழைக்கிறார் என்றால் அது தேவையற்றதாக இருக்கிறது, அது பாவமாக கருதப்படுகிறது. நிச்சயமாக ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வை அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். எல்லோருடைய எண்ணமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி அமையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட எண்ணத்துக்கு தகுந்த, ஒருத்தருக்கு அரசியல்வாதியாகணுங்கிற எண்ணம் இருக்கும், ஒருத்தருக்கு டாக்டர் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும், ஒருத்தருக்கு இன்ஜினியர் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். அவங்கவுங்களுடைய ஆசையை நோக்கி நகரும்போது தான் இந்த சொசைட்டி நிதானமானதாக, சமநிலை உள்ளதாக செயல்படுது. அப்போ பிரபல்யம் அப்படிங்கிறது நலவிற்காக வேண்டி இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வரவேற்கத்தக்கது. அந்த பிரபல்யத்திற்கான ஒரு வசீஃபாவை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இது ரொம்ப இலகுவான வசீஃபா. சூரை ஆல இம்ரானினுடைய 26வது ஆயத் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தையும் தாங்க தெரிந்து கொள்ளுங்க. குல், நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அரசாட்சிகளினுடைய அரசனே அல்லாஹ் என்று என்னை நீங்கள் அழையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? துத்தில் முல்க மன் தஷா, தான் நாடுபவர்களுக்கு அல்லாஹ் அரசாட்சியை தருகிறான். தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, தான் யாரிடமிருந்து நாடுகிறோமோ அவர்களிடமிருந்து அரசாட்சியை பிடுங்கி விடுகிறான். துஇஸ்ஸு மன் தஷா, தான் நாடுபவர்களுக்கு கண்ணியம் அளிக்கிறான். ஒத்துதில்லு மன் தஷா, தான் நாடுபவர்களை அல்லாஹ் இழிவாக்குகிறான். பியதிக்கல் ஹைர், அவனிடத்தில் நலவுகள் அனைத்தும் உண்டு. யா அல்லாஹ், உன்னுடைய கைகளை நலவுகள் எல்லாம் இருக்கு. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தையும் செய்வதற்கான ஆற்றல் யா அல்லாஹ் உன்னிடத்தில் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்யுங்க நாயகமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்து இது. இப்போ ஒரு அற்புதமான ஆயத்து இது. இந்த ஆயத்தின் மூலமாக கண்ணியம், உயர்வு, வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம் என்பது, ஒரு பிரபல்யம் என்பது இந்த ஆயத்தின் மூலமாக ஏற்படும். இதை ஓதக்கூடிய முறை என்ன? முன்பின் 11 முறை செலவாத். முன்பின் 11 முறை செலவாத். தரூதே இப்ராஹிமியை ஓதிக்கொள்ளுங்கள். நம்ம தொழுகையில் ஓதுறோம் இல்லைங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் அலா இப்ராஹிம். அந்த தரூதே இப்ராஹிமியை 11 முறை முன்னாடி, 11 முறை பின்னாடி, நடுவில் 41 முறை இந்த ஆயத்தை ஓதி தன்னுடைய உடல் முழுக்க ஊதி கொள்ளணும், தண்ணீரில் ஊதி குடித்து கொள்ளணும், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். யாரெல்லாம் இந்த ஆயத்தை நலவான பிரபல்யத்திற்காக உன்னிடத்தில் கேட்கிறேன், நலவான பிரபல்யத்தை எனக்கு குர்ரா அல்லாஹ், மக்கள் என்னை கண்ணியப்படுத்தும் விதமான ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்வில் அமைத்து குர்ரா அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட துவா செய்தோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில், இத்தனை நாள்னு குறிப்பிடப்படலை, காலப்போக்கில் இன்ஷா அல்லாஹ் மக்களுடைய மனதில் இவரை பற்றிய கண்ணியம் ஏற்படும். அல்லாஹ் அவர்களுடைய சிந்தனையில் இவரை பற்றிய உயர்வான எண்ணத்தை விதைப்பான். அதுக்கப்புறம் அந்த ஓத 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 காலப்போக்கில் இவரை பார்ப்பவர்கள் எல்லாம் இவரை மறக்க முடியாத ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இவரை ஒரு தடவை பார்த்துட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகள், எல்லா விதமான தேவையான தருணங்களில் இவருடைய ஞாபகம் மக்களுடைய உள்ளத்தில் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்து இது, பிரபலியத்திற்கான ஒரு ஆயத்து. சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் நலவான வாழ்வை, நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. உலகத்தினுடைய காலங்களை லேசாக்கி மறுமை அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. ஆமீன். இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மனிதப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு. ஹிஃப்லு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள்:
அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். ஹிஃப்லு மாணவர்கள் குறைந்தது 12 வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள்: குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும். குறைந்தது 15 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள்: நமது மதரசாவில் ஹிஃபுல் தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. 5 வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள், துஆக்கள், சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது. சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட 9361565644 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும். நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவுச் செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், சமையல்காரரின் சம்பளம், தண்ணீர் செலவு, மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது. மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட 9361565644 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்.